மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை, குறிப்பாக மதிய வானிலை அறிக்கை தற்போதும் மற்றும் வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கேயெல்லாம் மழை இருக்கும் என்பதை பார்ப்போம். குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல மழை இருக்கக்கூடும். மாநகரம் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் ஆற்காடு, திருவலம் மற்றும் மேல்பாடி மற்றும் பொன்னி, திமிரி, தாமரைப்பாக்கம் போன்ற பகுதிகள் மற்றும் மதுக்கடை மற்றும் வாஜராப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மாநகரத்தில் நல்ல மழை பொழிவு மற்றும் மாநகரம் சுற்றியுள்ள இந்த சோழிங்கநல்லூர் மற்றும் ஆண் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அரக்கோணம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பள்ளிப்பட்டு மற்றும் அதேபோல் அம்மாவாரிக்குப்பம் அந்த பகுதியில் நல்ல மழை பொழிவானது இருக்கக்கூடும். அதேபோல் திருத்தணி பகுதியிலும் நல்ல மழை இருக்கக்கூடும். அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம்னு அங்கங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதியிலும் கனமழையானது இருக்கக்கூடும் மதியம் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக சொல்லணும்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கரந்தூர், மதுரமங்கலம் மற்றும் மாண்டூர், உக்கடல் மற்றும் பெருநகர், வந்தவாசி, உத்திரமேலூர் மற்றும் ஊத்துக்குளி, வாஜராப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக அந்த ஏற்கனவே வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே நல்ல மழை பொழிந்தது. ஏரி குளங்கள்லாம் நிரம்பியது. ஏரி குளங்கள் நிரம்பாத பகுதிகளுக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கக்கூடும். இதன் காரணமாக ஏரிகளுக்கும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும். அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரைப்பாக்கம், மேல்மருவத்தூர், மதுராந்தகம் மற்றும் வேடந்தாங்கல் மற்றும் கருங்கோயில் மற்றும் மாண்டூர் மற்றும் வல்லம், ஆத்தூர், சிங்கப்பெருமா கோயில், மலைவாநகர், காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, மகாபலிபுரம், திருக்கலைக்குன்றம், கல்பாக்கம், புதியப்பட்டினம் மற்றும் கடலூர், செய்யூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக விவசாய பணிகள் யாரும் செய்ய வேண்டாம் என்று வட மாவட்ட மக்கள். குறிப்பாக இன்று பெரிய அளவு வெயில் இருக்காது. மழைப்பொழிவு மாலை மற்றும் இரவு நேரங்களில் தீவிரமாக இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக சென்னை மாவட்டத்தில் ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சென்னை இந்த மயிலாப்பூர், அண்ணா நகர், வடபழனி, கோயம்பேடு, மதுரவாயில், கிளாம்பாக்கம், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பெருங்கலத்தூர், குரோம்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மணலி சுற்றுவட்டார பகுதியில் மதியம் மற்றும் மாலை நேரத்திற்குள் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் ஜவ்வாறு மலைப்பகுதியிலும் கண்டிப்பாக கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக ஜவ்வாறு அருவிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வேலூர் மாவட்டம் குறிப்பாக காட்பாடி, அடுக்குப்பாறை மற்றும் கனியம்பாடி மற்றும் கண்ணமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.